So let me share. என்னோட ஸ்கிரீன் பார்க்க முடியுதுல்ல? Yes, Pranam. யா. நம்ம நேத்து வந்து லினக்ஸோட ஆர்க்கிடெக்சர் பார்த்தோம். ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன் பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பார்த்தோம். எப்படி லினக்ஸோட ஆர்க்கிடெக்சர் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாமே இப்போ ஆன்சர் பார்த்துடலாம். லைக் பேசிக் கமெண்ட்ஸ், என்னென்ன பேசிக் கமெண்ட்ஸ் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியரா தேவை, ஃபைல் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றோம், தென் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றோம், தென் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றோம். ஸோ தீஸ் திங்ஸ் லைக் நம்ம வந்து ஒரு லினக்ஸ் அட்மின் ஓட கான்செப்ட்ஸ் நம்மளுக்கு கம்ப்ளீட்டா அவ்வளோ தெரியணுன்ட்டு இல்ல. லைக் பேசிக் ஒரு ஃபைல் எப்படி ஹேண்டில் பண்றது, ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி ஹேண்டில் பண்றது, ஒரு ஜாப் எப்படி ஷெட்யூல் பண்றது, ஹவு கேன் யூ மேனிப்புலேட் த ஃபைல்ஸ், எப்படி ஃபைல்ஸ் மேனிப்புலேட் பண்றது, எப்படி நீங்க லாக்ஸை ஃபைண்ட் பண்ணுவீங்க, கிரிப்னா என்ன, லைக் உங்களுக்கு தேவையான லைக் பேட்டர்ன் எப்படி சர்ச் பண்றது, பேசிக் நெட்வொர்க் கமெண்ட்ஸ். நம்ம நெட்வொர்க்கிங் ஃபார் டெவலப்ஸ் பார்க்கும்போது பேசிக் நெட்வொர்க் கமெண்ட்ஸ் பார்த்தோம்ல. ஸோ வில் ஆல் சேயிங் திஸ் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ பேசிக் கமெண்ட்ஸ்னா என்ன, ஃபைல்ல எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் பீப்புள் ஹவ் ஆல்ரெடி ஹேவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தட். அவங்களுக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் ஜஸ்ட் பேர் வித் மீ அண்ட் சி ஓகே. மேனேஜிங் ஃபைல் டைரக்டரி எப்படி, சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்ல இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம். நெட்வொர்க்கிங் கமெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். தென் போர்ட் நம்பர், சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட், எப்படி நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போறோம், அப்டேட் பண்ண போறோம், லிஸ்ட் பண்ண போறோம், என்னென்ன அவைலபிள் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் சர்வீசஸ் ஒன்னொன்னா. ஸோ ஃபைல்ஸ் ஆர்கைவிங், ஜிப்னா என்ன, ஜிகன் ஜிப்னா என்ன, டார், கிரான். திஸ் இஸ் குட் டாபிக். கிரான் டாப், எப்படி ஒரு ஜாபை நீங்க கிரான் டேப்னா என்ன, எப்படி ஒரு ஜாபை நீங்க கிரான் டேப்ல ஆட்டோமேட்டிக்கா ஸ்கெடியூல் பண்ணுவீங்க, எந்த எப்படி நீங்க அந்த லைக் ஜாபை ட்ரிகர் பண்ணுவீங்க. ஸோ வில் சி ஆல் திஸ். எஸ்எஸ்ஹெச், யா எஸ்சிடினா என்ன, இது வந்து ஸ்ட்ரீம்லைன் எடிட்டர் எப்படி யூஸ் பண்ண போறோம். ஸோ வில் பி சீயிங் எவ்ரி திங். So I'll will go from file hierarchy. அதுக்கு முன்னாடி I will download one more tool called Moba Xterm. Moba Xterm வந்து ஒரு SSH based tool. நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். Like you can able to connect EC2 instance, right? Easier. So it's like a putty, but it is better than putty. Why means you can copy. நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். லைக் ஃப்ரம் விண்டோஸ், நம்ம கிட்ட இருக்க விண்டோஸ் லோக்கல் ஃபைல ஏசிபி வழியா வில் கேன் லைக் காப்பி டு தர். அப்புறம் சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு டவுன்லோட் சம் ஃபைல்ஸ் ஃப்ரம் சாரி ஃபைல்ஸ் ஃப்ரம் லினக்ஸ் சர்வர்னா வி கேன் யூஸ் திஸ். ஸோ இட் வில் பி ஈஸி. ஆன் புட்டில இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. ஸோ அதனால ஐம் இன்ஸ்டாலிங் மொபைல் ஆக்சுவலி. If you need, I'll push this in the group chat, in the chat, everyone. Okay, install. I'm just giving next, accepting, install. Finish. So we'll open. So before that, we'll create instance. Even I have to request $300 credit. In the credit expired, right? Okay.
ஸோ இஃப் யூ ஆர் யூசிங் யுவர் அக்கௌண்ட் ரைட், உங்களுக்கு இதில் ஆத்தென்டிகேஷன் செட் பண்ண தெரியுமா? லைக் டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். ஹலோ. கீஜன் மூலமாவா? இல்ல இல்ல, லாகின் பண்ணும்போது டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், லைக் இட் வில் பி லிட்டில் செக்யூர். லைக் எம்எஃப்ஏ எப்படி செட் பண்றது, மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் நான் சொல்றது. ஸோ ஓகே, நான் இந்த வீக்கெண்ட் நம்ம சாட்டர்டே தான் பார்க்க முடியும். சாட்டர்டே வில் சி ரைட். ஐ வில் சே லைக் ஹவு டு ஆட் திஸ் எம்எஃப்ஏ. நீங்க உங்க அக்கௌண்ட்ல லாகின் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஐசின் எம்எஃப்ஏ டிவைஸ் கொடுத்தீங்கன்னா, you will get all the process what to do. We can use either any authenticator app. Google Ping ID இருக்கு. Ping ID I'm not sure if it's paid or not free. You can use Google Authenticator or Microsoft Authenticator. இந்த ரெண்டு authenticatorல நீங்க configure பண்ணிக்கலாம். So we'll see in Saturday class. Don't want to spend time on this. Just your account should be secured. அவ்வளவுதான். Okay. So we'll go to EC2. We'll go to instance. I'm clicking launch instance, giving Linux. E2 micro is fine. We create நேத்து நம்மளோட key pair பார்த்தோம். இன்னைக்கு we'll create a new key pair from here. Just என்ன பேர் கொடுக்கலாம்? DevOps 1 கொடுக்குறேன். So I'm using we can get PPM. PPK வந்து நீங்க புட்டி யூஸ் பண்ணீங்கன்னா you have to select PPK. புட்டி only support .ppk file, .pem support பண்ணாது. So selected. We are using mobile. Mobile stream will support PEM file. Create create பண்றோம். So always better, right? Good. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா always use one single key and save that single key in a common location, so you won't delete that file. ஓகேவா? ஏன்னா you don't want to create a k pair again and again. So we'll allow both HTTPS and HTTP traffic from internet. HTTP create பண்ணணும். We are launching instance. Instance created. Let it create. Submit. Mm, Okay. So let it it started running. நம்ம ஐபி அட்ரஸ் மட்டும் கிராப் பண்ணிக்கலாம். வில் காப்பி த பப்ளிக் ஐபி. மொபைல் ஓப்பன் பண்றோம். ஸோ கிளிக் a நியூ செஷன். எஸ்எஸ்ஹெச் தான் பண்ண போறோம் நம்ம. We are pasting the URL. ஸ்பெசிஃபை யூசர் நேம் நம்ம வந்து டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா அமேசான் லினக்ஸோட யூசர் நேம் பார்த்தீங்கன்னா EC2 ஹைஃபன் யூசர். தென் கோ டு அட்வான்ஸ். நம்மளோட பிரைவேட் கீயோட பாத் நம்ம கொடுக்கணும். யூஸ் பிரைவேட் கீ இருக்குல்ல. ஸோ நாட் திஸ். Select private key and select this icon. It will show it open and you select downloads DevOps PIM. If you give OK, accept.
இதுல என்ன ஆச்சுன்னா நம்ம நிறைய ஈஸியா செஷன்ஸை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். லைக் இஃப் யூ கோ டு செஷன் ரைட், இப்ப எனக்கு இதே சர்வர் இன்னொன்னு வேணும்னா வி கேன் டூப்ளிகேட் பண்ணிட்டோம்னா வி கேன் யூஸ் டூ திங்ஸ். சேம் சர்வர் டூ டைம்ஸ் யூஸ் பண்ணலாம், ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. சம்டைம்ஸ் இஃப் யூ வாண்ட் டு செக் சம்திங் ரைட், அந்த டைம் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். தென் ஃப்ரம் இயர் சி ஃப்ரம் இயர் you can get easily accessible. If I want to download this file to my system na, we can double click and it will download. So it's downloaded. அதே மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு தான் இப்போ if we need something right, we can directly upload here. There is an upload icon. Sorry, it's a download one. Upload one. If I want to apply like this VI command folder something right, we can easily upload. இது ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. காப்பி அண்ட் பேஸ்ட்க்கு ஈஸியா இருக்கும் மொபாக்ஸ்ட்ரீம். மொபாக்ஸ்ட்ரீம் உங்களுக்கு விசிபிளா தானே இருக்கு. டு ஐ வாண்ட் டு சேஞ்ச் டு லைக் லைட் ஒயிட் கலர் மாத்தணுமா? இல்ல ப்ரோ, நல்லா தான் இருக்கு. ஓகே ஓகே. சம் ஃபீல்ஸ் ரைட். ஸோ ஐம் மேக்கிங் இட். ஸோ ஐல் அப்டேட். நம்ம லாகின் பண்ணோடனே எம் அப்டேட் கொடுக்குறோம். எது கொடுக்குறோம்னா எல்லா ரெபாசிட்டரிஸ் இஃப் தே ஹேவ் எனி சேஞ்சஸ் டு த ரெபாசிட்டரிஸ் ரைட், இட் வில் அப்டேட் டு த கரண்ட் பேக்கேஜ். இங்க பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே இல்லை. ஸோ வி ஆர் குட். வில் ஸ்டார்ட் வித் ஆர் கிளாஸஸ். ஸோ லைக் லினக்ஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஹைரார்கி டாப். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விண்டோஸ்ல எப்படி சி டைரக்டரிஸ் லைக் டாப் லெவல் டைரக்டரி போல, this is the top level directory. It's parent directory for other directories. Root directory சொல்லுவாங்க. Root is a home directory for super user. யூசர்ஸ் நார்மல் யூசர் இருக்காங்க, அப்புறம் சூப்பர் யூசர். இந்த நார்மல் யூசருக்கு சூப்பர் யூசருக்கு என்ன வித்தியாசம்னா, super user can able to install packages, remove packages. Yeah, he can able to like have access to other things like admin access இருக்கும். லைக் how our administrator இருக்கு. இப்போ சாஃப்ட்வேர் நீங்க இன்ஸ்டால் பண்றீங்கன்னா you should run in admin mode to install that particular software right. அதே போல ஸ்லாஷ் ஹோம், ஸ்லாஷ் யூசர், ஸ்லாஷ் பின் பார்த்தீங்கன்னா எல்லா பைனரி ஃபைல்ஸ் இருக்கும். நம்ம நார்மல் யூசரா ஒருத்தர் ரன் பண்றாங்கன்னா அந்த நார்மல் யூசரோட binary files like if I install some packages right, some information will save in slash bin folder. Sbin sbin வந்து for super user. If you're running as a sudo user run பண்ணும்போது you can use it. where வந்து like logs files mostly if you install some software like Apache, Jenkins, like other Docker right, நீங்க எது இன்ஸ்டால் பண்ணாலும் அதோட லாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் வேர், அதுக்கப்புறம் அதோட நெக்ஸ்ட் டைரக்டரியில தான் யூ ஏபிள் டு ஸ்டோர். யூ ஏபிள் டு சி தட். திஸ் பேசிக் ஹைரார்கி. இப்போ பேசிக் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இஃப் யூ புட் இப்போ நம்மளுக்கு டேட் வேணும்னா வி கேன் புட் இட் டேட். கேலண்டர் கேலண்டர் பார்த்தீங்கன்னா இட் ஷோ த கேலண்டர். அப் அப் டைம், இட் வில் ஷோ ஹவு மச் டைம் தட் சிஸ்டம் இஸ் அப். நம்ம எப்போ லாகின் பண்ணதுல இருந்து ஹவு மச் டைம் இட் வாஸ் லைக் accessible, ஹவு மெனி டைம்ஸ் இட் வாஸ் இன் ஆன்லைன், அது காட்டுறதுக்கு. ஊஎம்ஐ, ஊஎம்ஐனா யாரு எந்த யூசரா லாகின் பண்ணிருக்கேன். இப்போ நான் சு இப்போ இதுவா நான் சாரி, இப்போ நான் சூப்பர் யூசரா மாறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஊஎம்ஐ டைப் பண்ணா லைக் who is a current user who logged into the system, who is the current user that logged into system will show this. இந்த கமெண்ட் எல்லாம் why I want to knowன்றீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டேட் பார்த்தீங்கன்னா இப்போ when you are like டூயிங் ஆட்டோமேஷன், இப்போ ஒரு ஃபைலை நீங்க வந்து ஆட்டோமேட் பண்றீங்க லைக் தட்ஸ் லாக் ஃபைல், யூ வாண்ட் டு டேக் தட் லாக் ஃபைல்
copy to a different location. நீங்க மேனுவலா பண்ணீங்கன்னா யூ காப்பி த வித் ஹெல்ப் ஆஃப் காப்பி கமாண்ட், சிபி கமாண்ட் வச்சுட்டு யூ காப்பி ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் பண்ணுவீங்க. டெஸ்டினேஷன் கொடுத்துட்டு தென் தட் ஃபைலை ரீநேம் பண்ணுவீங்க. ரீநேம் வித் கரண்ட் டேட். இஃப் ஐ வாண்ட் டு டூ ஆட்டோமேஷன்னா that time what I do, we can use like a date command. இப்போ கரண்டா இப்போ எடுத்த பேக்கப்போட வித் கரண்ட் டேட்டை நம்ம வந்து அந்த ஃபைலோட நேம்ல ஆட் பண்றோம். ஸோ இட் வில் ஈஸி டு நோ அஸ். இப்போ ஒரு ஃபைல பேக்கப் எடுக்கும்போது வி கேன் ஹேவ் தட். இந்த டேட் வந்து வி கேன் அப்பன் தட் கேலண்டர். இப்போ பிரமோத் வெறும் டேட் மட்டும் தான் இருக்கா? இதுக்கு வேற எந்த ஆப்ஷன் இல்லையா? வி கேன் யூஸ். இப்போ டேட் பார்த்துட்டு டேட் கொடுத்துட்டு ஹெல்ப் ஐஃபன் ஐஃபன் ஹெல்ப் கொடுத்தீங்கன்னா ஸோ அது கூட எந்தெந்த ஃபிளாக் எல்லாம் ஒத்து போகும். ஸோ வாட் ஆர் த ஃபிளாக்ஸ் தட் யூ கேன் யூஸ் வித் திஸ் டேட் கமெண்ட். ஃபார்மேட் பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரி ஃபார்மேட் வேணும், என்ன மாதிரி டைப் வேணும். லைக் இஃப் யூ ரீட் இட் ரைட், இத்தனை ஃபிளாக் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணுமா? வி வாண்ட் டு நோ திஸ் மணி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டேட் கமாண்டுக்கு வி குட் சி சோ மெனி ஃபிளாக்ஸ் வேர் தேர். இத்தனை ஃபிளாக் வி ஹவ் டு ரிமெம்பரா? நோ நீட். உங்களுக்கு அந்த கமாண்ட் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சா போதும். தென் யூ கேன் யூஸ் திஸ் ஐஃபன் ஐஃபன் ஹெல்ப். அந்த ஹெல்ப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி யூ கேன் லைக் உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ, என்ன ஃபார்மேட் வேணுமோ, ஓகே லைக் அப்ரிவேட்டட் வீக் டே, சண்டேவா மண்டேவா, ஸோ யூ வாண்ட் தோஸ் திங்ஸ்னா you can easily get that required things from the using the flags. இந்த கமெண்ட்டுக்கு மட்டும் இல்ல, லைக் இஃப் யூ வாண்ட் மோர் மேனுவல் ஆன் ரைட் யூ கேன் கிவ் மேன் டேட். மேன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மேனுவல். மேனுவல் கொடுத்தீங்கன்னா அதோட கமாண்ட் என்ன பண்ணும், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தட் கமாண்ட். ஸோ டேட் இட் பிரிண்ட்ஸ் ஆர் செட் த சிஸ்டம் டேட் ஆர் டைம். சினாப்சிஸ் எப்படி யூஸ் பண்ணணும், டேட் ஆப்ஷன் தென் ஃபார்மேட். தே ஆர் கிவிங் எ சாம்பிள். டேட் ஐஃபன் நியூ ஐஃபன் யூடிசி ஐஃபன் ஐஃபன் யூனிவர்சல் கொடுத்தீங்கன்னா யூ யூஆர் yeah, your output will be like this: mm, dd, hm, mm. You will get this in this format. Okay va? So அப்புறம் அது கூட ஒன்னொன்னு like what is for d stands, what is f, what is I, what is r. So இது பார்க்கும்போது நீங்க வந்து ஒன்னொன்னு பார்க்கலாம். Then when you enter ஸ்பேஸ் பார் ரைட், இட் ஷோஸ் த நெக்ஸ்ட் பேஜஸ். ஒரு பேஜா காட்டும் என்னென்ன இத்தனை இருக்கு, நம்மளுக்கு என்ன தேவையோ. இப்போ சம்டைம்ஸ் வி நீட் ஒன்லி அ டேட். டேட் மட்டும் எங்களுக்கு போதும், இல்ல டேட் ஆஃப் த மந்த் மட்டும் நம்ம ஆட்டோமேட் பண்ணும்போது நம்மளுக்கு அது ரிக்வயர்ட்னா வி கேன் புட் தட். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கம் அவுட் ஃப்ரம் திஸ் பேஜ், இந்த பேஜ்ல இருந்து வெளியே வரணும்னா ஜஸ்ட் குவிட், இட்ஸ் ஃபைன். ஸோ நம்ம போக போக நம்ம மற்ற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஹெல்ப் கமெண்ட் வில் ரியலி ஹெல்ப் யூ டு ஃபிகர் அவுட் வாட் வி நீட். அது பார்க்க போறோம். தென் ஃபிங்கர் ஐ திங்க் இட் won't ஒர்க் ஹியர். லெட் மீ ட்ரை. யா, இது வந்து யூபுண்டுக்கு ஒர்க் ஆகும். சேம் லைக் டிஸ்பிளே இன்ஃபர்மேஷன் அபவுட் யூசர். தென் யூசர்ஸ், இஃப் யூ கீப் யூசர்ஸ் it will show the what user you logged in. ID, the same thing. ID will give you a little more information. User ID, it's a group ID. Like this is the first user, right? That's why you started with 00. Group ID same. In the group, in the user என்னென்ன குரூப்ல இருக்காருன்ட்டு உங்களுக்கு காட்டும். Yeah, these things were required, important. Then man வந்து manual பார்த்தோம். Then username the same purpose. Users name தான் users இதுல இருக்கு. So username will work on Ubuntu. Then move. நீங்க யாரு? I think this is our local IP, I believe. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பப்ளிக் ஐபின்னு நினைக்கிறேன், நம்மளோட இன்டர்நெட் ஐபின்னு நினைக்கிறேன். மை இன்டர்நெட் ஐபி ஐ பிலீவ். மை பப்ளிக் ஐபி அட்ரஸ். ಹಲೋ, ಒಂದು ಗಂಟೆ ಆಯ್ತು. ಇಟ್ಸ್ ಎನಿವನ್ ಟಾಕಿಂಗ್?
ஸோ இது நம்மளோட பப்ளிக் ஐபி காட்டுது. திஸ் ஆர் மை பப்ளிக் ஐபி அட்ரஸ். See, it says something related to my IP address 152, the same IP address காட்டுது. Okay. Then which command will see? So இது பேஸ் கமெண்ட்ஸ். இதை விட இது மட்டும் தான் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இல்ல. There is so much of comments. I'll give you a list of command that you can practice. For freshers சொல்றேன். Like freshers or people not into Linux. Windowsல we had like couple of people in Windows. So they can check. I'll give you the list of comments. Just see, go through what is what. அவ்வளவுதான். Then file, view files, list, ls for the list. இப்ப என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது நம்ம லிஸ்ட் பண்றதுக்கு ls யூஸ் பண்ணுவோம். ls மட்டும் தான் ஆப்ஷனா? வாட் அதர் ஆப்ஷன் we can get? Same. If you go with help, right? என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும்? So we mostly use three things. மூணு ஆப்ஷன் we'll use mostly. We use -a. -a என்னன்னா it will show all the hidden files also. Like if I yeah, if I give ls-a, right? Before பாத்தீங்கன்னா ls கொடுத்தீங்கன்னா only ஒரு ஃபைல் தான் காட்டுச்சு. Why other file was not visible? Because those are hidden files. So ls-a will show all the like all the list. Then we can give long list. ll-a கொடுத்தீங்கன்னா it will give you the output in like ascending order. So dot b then it will come like ascending order you will get with also a detailed information. யார் இந்த ஃபைலோட ஓனர், who is the group owner. So we will get all with root permission, these things. We usually use ll-a to list all the file. நம்மளுக்கு என்னென்ன ஃபைல் தேவையோ we use ll-a தான் நம்ம கொடுத்து நாங்க ஃபைலை லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். வாட் இஸ் cat? நம்ம கிட்ட இப்ப இந்த டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கு. ஸோ இப்போ ஒரு ஃபைல் இருக்கோ, அந்த ஃபைல் இருக்க கண்டென்ட் நம்ம பார்க்கணும்னா வி யூஸ் cat command. cat and if we give, நீங்க ஃபுல்லா கூட அந்த ஃபைல் நம்ம ஃபுல்லா அந்த ஃபைலை டைப் பண்ணணுமா தேவையில்லை. cat கொடுத்துட்டு வி கொடுத்து if you give tab, right? It will give the text. Like என்ன டெக்ஸ்ட் அந்த விஐல ஸ்டார்ட் இருக்கும், it will give you the text. If I give cat then the file name, you could see இதுதான் அந்த ஃபைல்ல இருக்க அவுட்புட். லைக் these are the things that were in the file, so we can see. ஓகே, இப்போ இவ்வளோ பேஜ் இருக்கு, எனக்கு கொஞ்சமா காட்டினா போதும்னா யூ கேன் கிவ் லிஸ்ட் ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா லைக் இட் வில் கட் ஷார்ட். இட் வில் ஷோ யூ த நாட் மச் திங்ஸ், கம்மியாக காட்டும் உங்களுக்கு. ஸோ அதுலேயே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணணுமா எடிட் பண்ணணுமா. ஸோ வி டோன்ட் வாண்ட் டு வித்வுட் சேவ் தான் பண்ண போகிறோம். ஸோ வி ஹாவ் டு யூஸ் கால் அண்ட் கியூ. லெஸ் அதே போல மோர் கொடுத்தீங்கன்னா இட் வில் ஷோ லைக் மேனுவல் பேஜ் நம்ம பார்த்தோம்ல, லைக் ஹவு த மேன் கேட்ல கொடுக்குற வச்சுக்கோங்க. ஸோ இட் ஷோஸ் லைக் பேஜஸ், ரைட்? ஒன் பேஜஸ், டூ பேஜஸ் அதே போல காட்டுதுல. ஃபார் தட் we use right space to go to next page of the file, right? So next page அது பார்க்கறதுனா we can use it like this. For the you can type h for help or q for exit, q for quit. You can q கொடுத்தீங்கன்னா it will quit. எட் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 லைன்ஸ் ஆஃப் த ஃபைல் காட்டும். இதெல்லாம் உங்களுக்கு எப்போ யூஸ் ஆகும்னா, நீங்க இப்போ ஒரு லாக் ஃபைல்ல வந்து ஒரு இஷ்யூஸ்க்காக ஒரு லாக் ஃபைல செக் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் லாக் எட் லாக் நீங்க எப்படி இப்ப எட் லாக் செக் பண்ண எட் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 லைன்ஸ்னா இந்த லாகோட 10 லைன்ஸ் கொடுப்பீங்க. இப்ப டெய்ல் கொடுத்தீங்கன்னா பாட்டம் டு பாட்டம்ல இருந்து டாப் 5 லாக்ஸ் உங்களுக்கு காட்டும். ஸோ தட் டைம் it is really used. So if I give tail and tail, so for a second, why it's showing different things?
wait. ஓகே. ஃபைல்லே அது அப்படி இருக்கு. ஓகே. டெய்ல் கட்டினீங்கன்னா, டெய்ல் வித் த ஃபைல் நேம், லாஸ்ட் 5 லைன்ஸ். இது வந்து எரர் இல்ல. தீஸ் ஆர் த திங்ஸ் தட் சேவ்ட் இன் த ஃபைல். ஓகேவா? ஸோ இந்த 5 லைன்ஸ் உங்களுக்கு காட்டும். பேஜ்னா பேஜ். இஃப் யூ கிவ் பேஜ்னா இட் வில் கோ லைக் பேஜ். பட் நம்ம கிட்ட இருக்கிறது சின்ன கண்டென்ட் தான். ஸோ இட் ஒன்ட் கம். கிரியேட். ஓகே. ஒரு ஃபைல்ஸ் எப்படி கிரியேட் பண்ண போறோம்? இப்போ டச்னு ஒரு கமெண்ட் இருக்கு. இஃப் ஐ கிவ் டச் ஏ ஃபைல் நேம், ரைட்? ஃபைல் ஒன் வச்சுக்கோங்களேன். இட் வில் கிரியேட். ஸோ வாட் இஸ் தி சைஸ் ஆஃப் திஸ் ஃபைல்? இட்ஸ் a 0 byte. டச்சோட பர்பஸ் வந்து இட் வில் கிரியேட் 0 byte ஃபைல். இட் டசன்ட் ஹேவ் எனி திங். ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டோம். ஆஹ் நம்ம ஃபைல் வந்து டச் வழியா தான் கிரியேட் பண்ணுமா, வேற எதுவும் கிரியேட் பண்ண முடியாதுன்னா வி கேன் கிரியேட் விஐ வழியா. இப்போ இஃப் ஐ கேன் யூ கேன் சே ஃபைல் டூன்னு ஒரு ஃபைல் இல்லை. ஸோ வி கேன் கீவ் ஃபைல் டூனா இட் வில் ஓப்பன் இன் எடிட்டர். இப்போ இஃப் ஐ வாண்ட் டு புட் சம் கண்டென்ட்னா வி ஹவ் டு கோ இன் டு அன் இன்சர்ட் மோட். இன்சர்ட் மோட் போயிட்டு இப்போ ஐ வாண்ட் டு டைப் லைக் ப்ரோமோட் விஷ்ணு. விஷ்ணு. ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம். வி ஹவ் ஆடட் அவர் கண்டென்ட். ஹவு டு சேவ் திஸ் ஃபைல்? You have to give escape colon W Q. quit save and quitனு அர்த்தம். ஸோ நம்ம சேவ் பண்ணிட்டோம். வாட் இஸ் எப்படி அந்த ஃபைலை பார்க்க போறோம்னா லைக் சேம் லைக் ஃபைல் கேட் ஃபைல் டு கொடுத்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு சி த கண்டென்ட் ஆஃப் த ஃபைல். இந்த ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்கா நம்ம கண்டென்ட் ஆட் பண்றதுக்கு? ஸோ we can do one more thing like cat file to, then we can use this symbol. Like, sorry. So if I am giving file to, right? If you give enter, right, you will get something. You can type here ABC something, right? Then if I want to come out, right, you need to give control C. Before பாத்தீங்கன்னா நம்ம ஃபைல்ல பாத்தீங்கன்னா ரெண்டு தான் இருந்தது. லைக் டூ நேம்ஸ் இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா இட் இஸ் லைக் ஓவர் ரைட் ஆயிட்டு இருக்கும் ஃபைல். வாட் எவர் வி கிவ் ரீசென்ட்லி, ரைட், இட் ஹாஸ் பின் ஓவர் ரைட். இப்போ நான் எனக்கு ஓவர் ரைட் ஆகக்கூடாது. இட் ஷுட் ஹேவ் இட். நம்ம வந்து ஆட் பண்ணது வந்து அப்பண்ட் ஆகணும்னா we have to use two like greater than symbol. If you give file 2, then if I'm adding A B C D E and Tamil English ன்னு வச்சுக்கோங்களேன், then I'm coming out from the screen, control C. If I view the file now, you could see like these files are appended to the below content. நம்ம content என்ன இருக்கும்? So இதெல்லாம் எங்க யூஸ் ஆகும்? இங்க why will use this concatenate? log append பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். லைக் ஒரு கமாண்ட் ரன் பண்றோம். அந்த கமாண்டோட லாக்ஸ் நம்மளுக்கு ரிக்வயர்ட்னா we can அப்பண்ட் பண்ணிட்டு ஒரு ஒரு லாக்ல வந்து நம்ம ஒரு ஒரு ஃபைல வந்து அப்பண்ட் பண்ணி இப்போ ஒரு 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 சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போறோம் ஒரு ஸ்கிரிப்ட் வழியா. அந்த டைம் வந்து வி ஆர் ஃபேசிங் எரர். அந்த நம்மளுக்கு ஒரு நீங்க ஸ்கிரிப்ட் வழியா ஒரு ஃபைல் இன்ஸ்டால் பண்ணும்போது எரர் உங்களுக்கு யூ கேன் see that, right? In case we want to see that error we can use this format, like we can pass this there and we can like get the logs and we can see it later. இது நம்ம ஷெல் ஸ்கிரிப்டிங் பண்ணும்போது ஒரு சாஃப்ட்வேரை நம்ம ஆட்டோமேட்டா இன்ஸ்டால் பண்ணும்போது எப்படி வந்து இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம், எப்படி ரியல் டைமா எங்க எங்க யூஸ் பண்ண போறோம்ட்டு வில் பி சீயிங் தட். இதுல வெறும் எரர் வந்தா மட்டும் டு கெட் ஒன்லி எரர் அந்த எரர் மட்டும் எப்படி நம்ம அந்த ஃபைல்ல நம்ம பிளேஸ் பண்றது, வில் சி அதெல்லாம் நம்ம ஷெல் ஸ்கிரிப்டிங்ல பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ வில் கவர். ஓகே.
then vi பார்த்தோம். Then rm is to remove the file. I'll give rm, I'll give first list பண்றேன் ll hyphen a கொடுக்கிறேன். So I want to remove the file one னா file one is a 0 byte file. So if I want to remove na rm file one. If you give enter, the file will be removed. You can see like file one is not there, it got removed. Then mkdir. What is mkdir? mkdir is a make directory. ஒரு நம்ம எப்படி நம்ம விண்டோஸ்ல போயிட்டு ஒரு நியூ ஃபோல்டர் நீங்க கிரியேட் பண்றீங்களோ similar like that. mkdir. If I give a name, right, DevOps I give, right, so it will create a directory. பிரமோத், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. லைக் ஃபைல் நேம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. லைக் ஹவ் வில் யூ ஐடென்டிஃபை இஸ் இது வந்து ஃபைல் வந்து டைரக்டரியா இல்ல ஒரு ஃபைலான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா வி கேன் யூஸ் LLIFNE. இஃப் யூ see the first line, right, first line of this permission, right, D stands for directory. If it is nothing, right, if it is like symbol, right, this is like file. These are the files. If you D போட்டிருந்தா directory. So we created DevOps as a directory. You could see D. இப்போ எப்படி நம்ம அந்த டைரக்டரிக்குள்ள போறோம்? நம்ம விண்டோஸ்னா டபுள் கிளிக் பண்ணா வில் கோ இன்டு டைரக்டரி, ரைட்? ஸோ வி வில் கோ டு சிடி அண்ட் த DevOps. அந்த ஃபோல்டர் டைப் கொடுத்தீங்கன்னா சிடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சேஞ்ச் டைரக்டரி. ஸோ வி ஆர் சேஞ்சிங் இன்டு த டைரக்டரி. இப்போ இதோட பாத் நம்மளுக்கு தெரியலையே. இப்போ வாட் இஸ் பாத்? இப்போ இந்த ப்ரெசென்ட் லொகேஷன்ல பாத்தீங்கன்னா இப்போ சி விண்டோஸ்னா இப்போ விண்டோஸ்னா வி குட் சி ஓ இந்த பாத்துல தான் இந்த ஃபோல்டர் இருக்கு சொல்லி இஃப் ஐ வாண்ட் டு ஷேர் இட் டு சம்மன். இப்போ நீங்க சர்வர்ல ஒர்க் பண்ணும்போது இஃப் ஐ வாண்ட் டு ஷேர் இட் திஸ் பார்ட் டு சம்மன் யூ கேன் ஷேர் இட் டூ ஈஸிலி. லைக் யூ கேன் காப்பி ஃப்ரம் த அட்ரஸ் பார்ல இருந்து காப்பி பண்ண. இப்போ இங்க இருந்து நான் எப்படி ஷேர் பண்ணணும்? எனக்கு இதோட பாத்து எங்க இருந்து எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னா யூ கேன் ஆல்வேஸ் யூஸ் PWD. PW is like print working directory or present working directory. If you give PWD, na, you will get the complete path. இந்த பாத்ல தான் இருக்கு. If suppose someone wants like இப்போ நான் root directory போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். If I went to root directory, my present working directory is home/EC2 user. Or இப்போ நான் rootக்கே போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். So it is my directory. நான் எப்படி என்னோட லைக் the DevOps directory போலனா we can copy complete path. We can type. So cd கொடுத்துட்டு you know the path means o. If you give h and like a tab, it will give then EC2 user or then DevOps folder. So we can இதே போலவும் நம்ம போலாம். So இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோல்டர் கொண்டு I want to go back to the EC2 folderனா you just give cd dot dot. This will change you back to the ப்ரீவியஸ் டைரக்டரி. இதுக்கு முன்னாடி என்ன டைரக்டரியில் இருந்தீங்களோ அந்த டைரக்டரிக்கு உங்களை கொண்டு வந்துடும். சி இட் வாஸ் EC2 டெவாப்ஸ்ல இருந்தது. தே மே பேக் டு EC2 யூசர்ஸ். EC2 யூசருக்கு வந்துட்டோம். அதர்வைஸ் இஃப் யூ நோ த கம்ப்ளீட் பாத் அகைன் யூ கேன் கிவ் சிடி ஓம். இல்லைன்னா ஒன்னொன்னா நம்ம போனோம்னா யூ கேன் கோ சிடி ஓம். தென் லிஸ்ட் பண்றோம் சிடி அப்புறம் EC2 யூசருக்குள்ள போகலாம். Then cd it will take you like giving multiple commands, right? So instead if you know the path it will be easy to go into that path. cd DevOps. Okay, we directory make பண்ணிட்டோம். How to remove a directory? I will create a 2 directories. So இப்போ நம்ம directory create பண்ணும்போது directory 1, directory 2. So what is it? With a single command we can create multiple folders. You can leave a space and we can use. இப்போ I have created 3 directories வச்சுக்கோங்க. So if I give ls-a, right, ls கொடுக்கலாம், ll-a கொடுக்கலாம். So in DevOps directory I have 3 directories. Directory 1, directory 2, directory 3. இப்போ நான் directory 1 குள்ள போறேன். So I'm creating some files. Touch
ABC. I'm touching, creating a 0-byte file. VCR, DevOps, DevOps, English. So, so I have created 4 files. இப்போ வந்து I wanted to delete a directory. இப்போ நம்ம directory delete பண்றோம்னா we can give rm. So first we want to become before directory வந்தீங்கன்னா so இப்போ if I want to delete a directory 2 வச்சுக்கோங்களேன் we can use the command rm dir. So if you go inside that dir2, right, it is empty directory, எதுவுமே இல்ல. So if I give all thing, nothing is there. எதுவுமே இல்ல அந்த ஃபைல்ல. So it is easy to delete an empty directory. If I give rmdir, remove directory, mk for make directory, rm for remove directory. So if I giving directory 2, right, it get deleted. ஆனா நம்ம directory 1ல பாத்தீங்கன்னா we have so much files, right? So if we use the same command for this, right, if we use the same command for this, right, it says directory is not empty, so I can't delete it. If நீங்க sudo கொடுத்து கூட delete பண்ணாலும் இல்ல directory வந்து it's not empty, you can't delete that. So in case that, right, we have to use rm hyphen rf. rm stands for remove, hyphen r வந்து பாத்தீங்கன்னா recursively, like whatever inside that directory, whatever the file inside that directory, forcefully delete பண்ண சொல்றோம். F stands for force. So rm hyphen rf directory, if you give directory 1, right, so now it got deleted. See, ll hyphen a. So this is like directory. So the dangerous command in rm hyphen rf is star. Like if I give star here, right, where is the star command? Yeah, if I give star command here, right, why it says dangerous, right? And if a DevOps குள்ள directory இருக்குல்ல, complete directory delete பண்ணிடும். So it is so dangerous. Like if you don't know what you are deleting, right, it will be so problematic. You can't recover the file, right, unless you have a backup, right? You can't able to recover the file. So நீங்க star command use பண்ணும்போது you make sure that stars for all எல்லாமே delete பண்ணணும்னு சொல்றோம். So make sure that when you are using a star, make sure that you are deleting the உங்களுக்கு required ஆன delete things வேற delete பண்றது மட்டும் பார்த்துக்கோங்க. This will create a lot of issue. Like in case if you are deleting some log files, like past 30 days 40 days log create பண்றதுக்கு பதில் if you use star, right, and you delete it, right, it will lost all your log, it will delete all your log. So it will be, you will be in a escalation position. So always make sure when you are deleting something, cross verify, double check yourself what you are deleting. அது மட்டும் பார்த்துக்கோங்க. இது ஒரு சின்ன ஸ்மால் சஜஷன் ஆர் டிப், அவ்வளவுதான். We saw this create delete பண்றது எப்படி பார்த்தோம். Then will see managing files and directory. uh, so okay, we said, right, இப்போ நம்ம இங்க இந்த ஃபைல நம்ம suppose if I want to copy this uh, copy this data to some other folder na, we use control C, or we can right click and copy பண்றோம். Copy பண்ணிட்டு we'll pasting somewhere, it pasting, right, it pasting paste. இதே மாதிரி நம்ம எப்படி லைனக்ஸ்ல பண்றோம். So if you want to clear the screen, give clear or CLR also work. CLR work clear. Okay, so clear is works. Let me create a file. Touch. I'll have a content of the file. Cat file, file,
file 1. I'll give how to copy the files. So I'm controlling Control C or Control C. Yeah, I'm giving Control C to stop it. If we see the file, we could see this is copy. So எப்படி நம்ம copy file பண்ண போறோம். So we can do it with help of command. So copy file 1 நம்ம எங்க சேவ் பண்ண போறோம், எந்த டைரக்டரியில பண்ண போறோம். So if I want to copy this file to previous டைரக்டரியில சேவ் பண்ணணும்னா slash. If I know the old path na home easy to user. If I want to like paste the same na, we can give the file name. கொடுத்தீங்கன்னா it will copy. If you go back cd dot, you could see the file 1. If we add the file 1, so இது காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் காப்பி பண்ணோமா. இதோட ஈஸியான மெத்தட் எது இல்லைன்னா யூ ஹவ் டு நோ த சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன். ஒரு சோர்ஸ் நம்மளுக்கு தெரியணும், டெஸ்டினேஷன் தெரியணும். சோர்ஸோட பாத் தெரியணும், டெஸ்டினேஷனோட பாத் தெரியணும். வை நம்மளுக்கு எதுக்கு இது சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ஃபைல் நம்மளுக்கு தெரியணும். லைக் வை வி யூஸ் காப்பி. நம்ம வேற எங்க ரியல் டைம் ஒரு ப்ராஜெக்ட்லயோ ஒரு டாஸ்க்லயோ நீங்க எங்க யூஸ் பண்ணுவீங்கன்னா லாக் ரொட்டேஷனுக்கு வில் யூஸ் திஸ். ஸோ இப்ப என்னோட லாக் பாத்தீங்கன்னா இப்போ ஜென்ரேட்டிங் சோ மச் லாக்ஸ்னா, ஸோ ஐ ஹாவ் டிஸ்க் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 GB இல்லை 8 GB தான் என்னோட சர்வரோட டிஸ்க் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ மை லாக் அக்யூமுலேட்டிங் மோர் தென் 5 to 6 GB. ஸோ இட் அது வந்து நம்மளோட சிபிஓ பர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ வாட் வி டூ ரைட், we use scp command. We'll first we use copy command. First we will make sure that we have one more backup nala, we'll copy the file from one location to another server. இன்னொரு சர்வருக்கு we use scp secure copy ன்னு சொல்லுவாங்க. scp யூஸ் பண்ணி we copy that file from one location to one server to another server. இப்போ பேக்கப்னு ஒரு சர்வர் வச்சிருக்கோம்னா லைக் பேக்கப் we have a backup server வச்சுக்கோங்களேன். we copy those logs like 30 days log, 90 days log. We'll copy dot time we use acp. The real example சொன்னீங்கன்னா we use that time. அந்த டைம்ல நம்ம இந்த காப்பி கமெண்ட் வந்து மோரா யூஸ் பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா மூவ் இஸ் லைக் காப்பி பண்ணோம். மூவ் இன் த சென்ஸ் I'll create one more file. I'll go into cd devops. இல்லை இங்கே இருக்கட்டும். We are in C/home directory. I'm creating one more file called file3. File3. This is move. This is move. I'm just saving this file. View பண்ணி பார்த்தீங்கன்னா file3. So இப்போ LL பார்த்தீங்கன்னா you have file3. File3 கிட்டே இருக்கு. What is the move? It will move the file3 to இப்ப ப்ரொமோட். இப்ப இந்த டைரக்டரிக்கு நெக்ஸ்ட் டைரக்டரி தான் டெவாப்ஸ் இருக்கு. டெவாப்ஸ்னு டைரக்டரி இருக்கு. ஸோ இந்த இந்த டெவாப்ஸ் டைரக்டரி இருக்கு. ஸோ நம்ம இப்போ அந்த ஃபுல் பாத் கொடுக்கணும்னா தேவையில்லை. வி கேன் கிவ் டாட் ஸ்லாஷ். ஐ திங்க் டாட் கூட வேணாம். file3 டாட் ஸ்லாஷ் அண்ட் யூ கேன் கிவ் இப்போ வந்து இந்த டாட்னா இந்த கரண்ட் பாத்ல இருந்து வி ஹவ் டு கிவ் டாட்னா கரண்ட் பாத். டாக்கர்ல நம்ம இந்த வாட் திஸ் டாட் வந்து ரெப்ரசன்ட் எங்க பண்றோம்னு இதோட ரெப்ரசன்டேஷன் அங்க கூட இருக்கும். இதோட இப்ப டாட்னா கரண்ட் டைரக்டரில இருந்து நெக்ஸ்ட் டைரக்டரி டெவாப்ஸ்குள்ள போ சொல்லி நம்ம அதே ஃபைல் நேம் கொடுக்குறோம். ஸோ it moved. If we see LL or LS, right? See, file3 is not there. If we go into that
cd DevOps, right? If you give ll, you could see file 3 is there. If you cat that file 3, if you cat the file 3, na, see, this is move. Move பண்ணலாம். In case if you want to move files, scripts move பண்றோம்னா, we can use this mb command. So in the dot represent current directory. இந்த current directoryல இருந்து next directory அப்படின்னு நம்ம வந்து present பண்றோம், நம்ம சொல்றோம். Then grep grep பாத்தீங்கன்னா log file analyze பண்றது. uh, yeah, so if I give grep கிரெப்போட பாத்தீங்கன்னா ஒரு ஃபைலோட பேட்டர்னை வந்து லைக் we have to see இப்போ இந்த டெக்ஸ்ட் இருக்கா, இப்போ ஒரு கம்ப்ளீட்டா நீங்க உங்ககிட்ட ஒரு லாக் ஃபைல் இருக்கு. இந்த லாக் ஃபைல் பாத்தீங்கன்னா நிறைய 200 ரெஸ்பான்ஸ் இருக்கும், நிறைய 500 ரெஸ்பான்ஸ் இருக்கும். யூ வாண்ட் டு ஜஸ்ட் கிரெப்னா உங்களுக்கு எது தேவை, ஃபில்டர் போல, லைக் ஃபில்டர் போல. ஐ வாண்ட் டு ஒன்லி நீட் 500 we can give 500. என்ன வேணுமோ உங்களுக்கு ரிக்வயர்ட் ரிசல்ட்ஸ் என்ன வேணுமோ இப்போ இப்போ அது கொடுத்தீங்கன்னா, இப்போ ஃபைல் 3 கொடுத்தீங்கன்னா இட் won't show, right? So I'll add pi file 3 na responses will add. I'll give insert mode, give 200, 200, 500. So I'm just giving random numbers here ன்னு வச்சுக்கோங்களேன். So I'm saving this file. Escape W Q. I'm saving this file. If I see this file, so many things இருக்கு. So many like lines வேற இருக்கு. இப்போ I want to grab only 500 from this file. So I'll grab 500 file name கொடுத்தீங்கன்னா it will shows all things which are 500 என்னென்ன இருக்கும். If I give we added DevOps, right? நம்ம ஆட் பண்ணமே DevOps வரல. If we see that file, we added DevOps, but நம்ம யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா ஸ்மால் டி யூஸ் பண்ணிருக்கோம், பட் இங்க கேபிட்டல் டி இருக்கு. தென் இதை எப்படி நம்ம லைக் ஓவர் கம் பண்ணலன்னா, த சேம் இட் வில் ஹெல்ப் யூ ஹெல்ப் கமாண்ட். இஃப் யூ கோ ஹெல்ப்னா இதோட என்னென்ன ஃபிளாக் யூஸ் பண்ணி நம்மளோட அவுட்புட்டை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலாம். வி யூஸ் ஐஃபன் ஐ யூஸ் பண்ணீங்கன்னா, சாரி, ஸோ வி மோஸ்ட்லி யூஸ் ஐஃபன் ஐ பார்த்தீங்கன்னா இக்னோர் கேஸ் சென்சிட்டிவ். எனி கேஸ் இஃப் யூ இட் இஸ் லைக் கேபிட்டலா இருக்கலாம், ஸ்மாலா இருக்கலாம், எனி இது இருந்தாலும் வில் கெட் லைக். ஸோ கிரேப் ஐஃபன் ஐ, I'll give all are in caps. We not added this much, right?
why it's showing this much? We never added. Yes. We never added this much in our file, right? Oh, we added so much things. Why இதே மாதிரி acclimate ஆகாது? We'll see. We'll see in future classes how we can fix this. So that is grep. ஒரு pattern நீங்க analyze பண்றதுக்கு like if we have some pattern, உங்க log வந்து any pattern இருந்ததுன்னா, so usually we'll do like cat file3 with use of pipe symbol, then we'll grep hyphen I 500 is like number, right? So if we give DevOps, we use like இந்த பாத்தீங்கன்னா this use like pipe. We can use multiple pipe, like multiple command ஒரே லைன்ல நம்ம யூஸ் பண்ணோம்னா we can use like இதோட அவுட்புட் வந்து இதுக்கு இன்புட் ஆகும். இப்ப கேட்டோட இப்ப I'll create a new file. I'll show you cat file4. I'll create vi file4. Giving insert mode. This is a DevOps course 500 DevOps அப்புறம் I'll add a so I'm saving this file. இப்ப பாத்தீங்கன்னா cat file4 கொடுத்தீங்கன்னா whatever we added. So இப்ப இதுல நம்ம pattern ஃபவுண்ட் பண்றோம்னா we use cat file4 and a pipe symbol. இப்போ cat file4 கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அவுட்புட் வருது. So when we give cat file4னா we have this output, right? இந்த அவுட்புட் நம்ம இந்த கமாண்டோட இன்புட்டா நம்ம தரோம். ஸோ இந்த அவுட்புட் வச்சுக்கிட்டு யூ கிரேப் hyphen I. ஸோ we have DevOps கொடுத்தோம்னா நம்மளுக்கு 3 லைன் ஷோ ஆகணும்ல. ஸோ வில் கிவ் DevOps கொடுத்தோம்னா see 3 times with இப்ப any like even from the case sensitive it comes. இப்ப நம்மளுக்கு case sensitive வேணா லைக் என்னோட நான் என்ன கொடுத்தோனோ எனக்கு அதுதான் வேணும்னா we can get it. So only that. இப்போ 500 வேணும்னா like 500 போட்டோம் போல. ஸோ அதே போல இப்போ ஒரு லாக் ஃபைல நம்மளுக்கு என்ன தேவையோ லைக் கஸ்டமர் இப்போ ஒன்று ரிப்போர்ட் பண்றாங்க இந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து லைக் ஐம் கெட்டிங் திஸ் எரர் ஃப்ரம் திஸ் ப்ரௌசர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐபி அட்ரஸ் எல்லாம் கொடுக்கும்போது ஒரு லாங் ஃபைல்ல லைக் யூ கான்ட் ஏபிள் டு ரீட் எவ்ரி சிங்கிள் லைன்ல ஒரு பெரிய லாக் ஃபைல் இருக்குன்னா யூ கான்ட் ரீட் எ சிங்கிள் லைன், ரைட்? தட் டைம் லாக் ஃபைல் இப்போ நீங்க லாக் ஃபைல் கொடுக்குறீங்கன்னா கேட் லாக் ஃபைல் கொடுத்துட்டு தென் உங்களுக்கு என்ன பேட்டர்ன் இருக்கு, உங்க லாகோட அனலைஸ் பேட்டர்ன் என்ன இருக்கோ, ஐபி அட்ரஸ் இந்த ஐபி அட்ரஸ் ஆர் எனி இஃப் யூ ஆர் லைக் ஒர்க்கிங் இன் பேங்கிங் டொமைன்னா எஸ்எஸ்என் நம்பர் கொடுப்பாங்க ஆர் அக்கௌண்ட் நம்பர் சம்திங் விச் எவர் தட் வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் யுவர் இஷ்யூஸ்னா தட் டைம் grep will analyze your pattern. ஸோ உங்களுக்கு லைக் ரிக்வயர்ட் ஃபில்டர் லைக் எப்படி நம்ம எக்ஸல்ல ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் போட்டு நம்மளுக்கு ரிக்வயர்டான ரிசல்ட்ஸ் எடுக்கிறோமோ த சேம் திங் த grep ஒர்க்ஸ். ஸோ அதோட டிஃபரன்ஸ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் என்னென்ன நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ரொம்ப நீங்க ஏன் எல்லாம் பேசிக்கே சொல்றீங்க ரொம்ப டீட்டெயில்டா இல்லைன்னா
நம்ம ஷெல் ஸ்கிரிப்ட் பண்ணும்போது வில் டூ லைக் இன்டராக்டிவ் ஸ்கிரிப்ட். ஒரு ஸ்கிரிப்ட் இன்டராக்டிவா எப்படி ரெடி பண்ணணும், லைக் கிரான் ஜாப்ல எப்படி அந்த ஸ்கிரிப்ட் கொடுக்க போறோம், ஒரு லாக் ஃபைல் எப்படி அனலைஸ் பண்ண போறோம். ஸோ டீட்டெயிலாக ஷெல் ஸ்கிரிப்டிங் வரும்போது ரியல் டைம் எக்ஸ்பிளனேஷனோட இந்த grip வந்து நாங்க அங்க யூஸ் பண்ண போறோம், இந்த ஃபைல் பேட்டர்ன் நாங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ யூ ஜஸ்ட் வாண்டட் டு நோ, இதெல்லாம் நம்ம ஏன் இத்தனை நீங்க ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க கிடையாது. ஸோ we use like hyphen help to see அந்த சுச்சுவேஷனுக்கு வாட் டிட் டிமாண்ட்ஸ், என்ன ஃபில்டர் நம்மளுக்கு டிமாண்ட் பண்ணதோ வில் யூஸ் தட் ஃபிளாக். இந்த ஃபிளாக் யூஸ் பண்ணீங்கன்னா நம்மளோட அவுட்புட் ரொம்ப ரிஃபைனரியா இருக்கும், ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு என்ன ரிக்வயர்டோ அந்த அவுட்புட் நம்மளுக்கு ஈஸியா லைக் வி கேன் ஈஸிலி கெட். கிரேப் பார்த்தோம், தென் சிடி பார்த்தோம். லைக் டிஃப் பார்த்தீங்கன்னா லைக் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ ஃபைல்ஸ் காட்டும், என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு. இஃப் ஐ கேவ் a diff file 3 and file 4, right? ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால இந்த லைன்ல டிஃபரன்ஸ் இருக்கு, லைக் போத் ஆர் டிஃபரன்ஸ் ஃபைல்ஸ், ரைட்? இஃப் இட் இஸ் சேம் ஃபைல்னா யூ கேன் ஏபிள் டு ஈஸிலி சி என்ன டிஃபரன்ஸ் இருக்கு. இஃப் ஐ வாண்ட் டு ஷோ தட்னா we can get file 4, this is DevOps வச்சுக்கோங்க, enter and saving. I'm making cat file English to definition core. So if I want to find difference between file 4 and file 5 na, it will show டிஃபரன்ஸ். இங்க வந்து இங்க இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இது இருக்கு, செகண்ட் லைன்ல இது டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி காட்டும். இஃப் யூ ஹேவ் மல்டிபிள் லைன்ஸ்னா யூஸ்வலி இப்போ யாரும் இந்த கமெண்ட் மோஸ்டா யூஸ் பண்றது இல்ல. யூஸ்வலி லைக் வி யூஸ்வலி இஃப் யூ வாண்ட் டு டூனா லாக் ஃபைல் கம்பேர் பண்ணலாம். லைக் ப்ரீவியஸ் டே லாக் ஃபைல் இந்த டே லாக் ஃபைலுக்கு எதுனா எனி அடிஷன் ஆட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். அது கூட 90% நோ, நத்திங், நோ பீப்புள் ஆர் யூசிங். பிஃபோர் HCM, லைக் பிஃபோர் SCMனா சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட்டுக்கு பிஃபோர் வந்து இஃப் யூ ஆட் ஏ நியூ ஃபைல், ரைட், ஒரே ஃபைல் 2 டைம்ஸ் இருந்ததுன்னா டெவலப்பர் கோட் பண்றதுல அந்த டைம் என்ன நம்ம டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு இட்ஸ் லைக் நீங்க கிட்டப்ல பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டிக்கு இன்னொரு கமிட்டிக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கோ அதுக்கு பார்க்குற மாதிரி நீ யூ கேன் see that வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் அந்த கமிட்டிக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, இந்த கமிட்டிக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ SED, SED is a good concept. SED வந்து I have a separate டாபிக்கே இருக்கு. I'll get it there. SED னா என்ன? SED பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம் எடிட்டர். லைக் ஸ்ட்ரீம் எடிட்டர்னா இப்போ ஒரு ஃபைல் இருக்கு, அந்த ஃபைலை நம்ம எடிட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. மை மொபைல். ஓகே, இப்போ நம்ம ஃபைலை ஒரு எடிட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். எடிட் பண்ணணும் ஒரு ஃபைல், நம்ம ஆன்லைன்ல ஈஸியா நம்மளுக்கு எடிட் பண்ணணும்னா we can use ஸ்ட்ரீம்லைன் எடிட்டர். I'll show you. Let me take some file from internet. So I'll take Ansible CFG file or config file. So just ஒரு ஃபைல் நமக்கு தேவை, அவ்வளவுதான். Any file. Yeah, okay, this is fine. The full வேண்டாம். We'll copy some. So I'm copying 40, around 40 lines. எப்படி நம்ம ஒரு ஃபைலை எடிட் பண்ணலாம், லைக் இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், நம்ம ஃபைலை எப்படி ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்ண போறோம்ட்டு. ஸோ வீல் சி.
I'll create this file 6. So I'll paste. So இந்த content தான் நம்ம paste பண்ண போறோம்னு காட்டுது. So yes, I'm copying this content and save பண்ண escape colon WQ. I saved file 6 file 6 right? நம்மளோட ஃபைல் இருக்கு. ஸோ எப்படி நம்ம இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்ண போறோம்? லைக் there is two option. இப்போ நம்ம இப்போ சப்போஸ் யா ஸோ வி குட் சி Ansible is மோஸ்ட்லி காமனாக இருக்கு எல்லா இடத்துலையும். ஸோ வி வாண்ட் ரீப்ளேஸ் ஃபைண்ட் Ansible அண்ட் ரீப்ளேஸ் வித் லினக்ஸ். லினக்ஸ்னு ஒரு வேர்டோட நம்ம சப்போஸ் ரீப்ளேஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாட் வி டூ SCD ஸ்ட்ரீம்லைன் எடிட்டர் like apostrophe yes the like this is a format old text என்ன text நம்ம மாத்த போறோம் Ansible with என்ன text நம்ம பண்ண போறோம் like we'll be uh, changing Ansible to Linux then colon close that apostrophe என்ன ஃபைல்ல நம்ம பண்ண போறோம் ஃபைல் சிக்ஸ்ல பண்ண போறோம். ஸோ பிரமோத் இது நம்ம எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்போ இது கொடுத்தோடனே நம்மளுக்கு கம்ப்ளீட்டா எல்லா இடத்துலயும் மாறிடுமா? இது வந்து ஜஸ்ட் நம்மளோட அவுட்புட்டை மட்டும் தான் வந்து சேஞ்ச் பண்ணுமே தவிர இட் ஒன்ட் சேஞ்ச் ஆக்சுவல் ஆஃப் அவர் ஃபைல். நம்மளோட ஆக்சுவல் ஃபைல்ல எந்த ஒரு மாடிஃபிகேஷன் இருக்காது. இஃப் ஐ கிவ் ரைட் யூ குட் சி Ansible எங்கெல்லாம் இருக்கோ சி example quantity for Ansible. It was there Ansible. If you see top right, if you see right, top இப்போ Ansible இருக்கு. இப்போ நம்ம ஃபைல் மாறிடுச்சா? நம்மளுக்கு இந்த டிஸ்ப்ளே பண்ண அவுட்புட் தான் நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. பட் லைக் யூ ஆர் சேஞ்சிங் சம்வேர். அதே போல இங்கே Ansible இருக்கு. வை இட் வாஸ் நாட் சேஞ்ச்? ஏன் நம்மளுக்கு அவுட்புட் வரும்போது Ansibleலே காட்டுது ஸ்டில் லினக்ஸ்னா இட்ஸ் இதுவும் அதே போல கேஸ் சென்சிட்டிவ். வி கேன் இக்னோர் திஸ் கேஸ் சென்சிட்டிவ். ஓகேவா? ஸோ இப்போ இப்போ அவுட்புட் நம்பருக்கு மாறிடுச்சு. கேன் வி செக் லைக் ரியல் ஃபைல்? இப்போ நம்ம ரியல் ஃபைல செக் பண்ணோம்னா சாரி நோ ஸ்பேஸ் ரைட். ஸோ சி ஸ்டில் ஸோ ஸ்டில் அவர் ஒரிஜினல் ஃபைல் இஸ் இன்டாக்ட். ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ த அவுட்புட் பண்ணும்போது நம்ம எடிட் பண்ண போறோம். லைக் இப்போ அந்த Ansible கேஸ் சென்சிட்டிவ் இருக்குன்னா யூ ஹாவ் டு யூஸ் ஒன் மோர் like this called G stands for globally. S stands for search Ansible and replace with Linux globally. So if you give that right, இது வந்து பாத்தீங்கன்னா it won't impact to the original file. It will change the content or output of the file. Whatever we see right, நம்ம என்ன பார்க்குறோமோ அதோட அவுட்புட் தான் உங்களுக்கு மாறும். So if you see right, all places it will change. Linux.com, the yeah, most of the places it got changed. Still, the case sensitive வந்து பார்க்கல. I think we have to use one more flag called -i. I'll confirm that. So same thing. Mhm. Okay, I'll let you on when we do practical, right? I'll let you like how to change case sensitive. தென் இன்னொரு இது ஃபைண்ட் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணது வெறும் அவுட்புட் மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ணது. லைக் வாட் இஸ் யூஸ்? எனக்கு எந்த யூஸ் இல்லையே. ஐ வாண்ட் டு எடிட் தட் ஃபைல். அந்த எடிட் ஃபைல வந்து நான் கம்ப்ளீட்டா எடிட் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் எஸ்சிடி எஸ்சிடி -i. So I'll give S. The old text is Ansible and the new text is Linux / then the close and the file name.
ஃபைல் 6. இப்ப நம்மளுக்கு ஏன் அவுட்புட் டிஸ்ப்ளே ஆகல? பிகாஸ் வி எடிட்டட் இட். எடிட்டர்னால இஃப் யூ கோ அண்ட் see the file 6 பாத்தீங்கன்னா, see all the places Ansible எங்கெல்லாம் இருந்ததோ, like what we gave a small a கொடுத்தோம்ல. So wherever the Ansible இருந்ததோ, இதுல சேஞ்ச் ஏன் இங்க சேஞ்ச் ஆகலன்னா, இட் கன்சிடர் திஸ் as a complete word. In between wordல you can't able to change. So அத நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா, we have to use a global flag. G கொடுத்தீங்கன்னா, that will also get changed. See, linux.com, it changed to Linux. Before it was, still it was ansible.com. Now it was linux.com. Okay, சேஞ்ச் ஆயிடுச்சு. லைக் இட் கம்ப்ளீட்லி த ஃபைல் காட் சேஞ்ச். இதை நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம்னா, இந்த எஸ்சிடி கமெண்ட் பாத்தீங்கன்னா, யூ ரைட் இப்போ சிஐல ஒரு ஃபைல் பில்ட் பண்றீங்க வச்சுக்கோங்களேன். ஒரு டாக்கர் ஃபைல பில்ட் பண்றீங்க. யூ வாண்ட் டு அப்டேட் த டாக்கர் ஃபைல். இப்போ சிஐல பண்ணும்போது டாக்கர் இமேஜை நம்ம டேக் பண்ணுவோம் பில்ட் நம்பரோட. வென் யூ பில்ட் இமேஜ் டாக்கர் பண்ணும்போது டாக்கரோட இமேஜை பில்ட் நம்பரோட நம்ம டேக் பண்ணுவோம். ரைட்டா? சம் ப்ராசஸ் வில் ஃபாலோ சம் கம்பெனி. அந்த பில்ட் நம்பரை டேக் பண்ணும்போது டைனமிக்கலா இப்போ நீங்க ஒரு டெப்ளாய் பண்ண போறீங்கன்னா, அந்த டெப்ளாய்மெண்ட் ஃபைல்ல போய் நீங்க யூ காண்ட் ஏபிள் டு சேஞ்ச் த இமேஜ் மேனுவலி, ரைட்? அந்த இமேஜை போய் நீங்க மேனுவலா சேஞ்ச் பண்ண முடியாதுல்ல. ஸோ தட் டைம் டாக்கர் கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆன சக்சஸ் ஆன அப்புறம் வி ஹாவ் ஒன் மோர் ஸ்டேஜ். வி கேன் டைனமிக்லி எடிட் த டாக்கர் இமேஜ். வந்து டாக்கர் இமேஜ் நேம் நம்ம டைனமிக்லா வந்து சேஞ்ச் பண்ண எதுல டெப்ளாய்மெண்ட் ஃபைல்ல. ஸோ டெப்ளாய்மெண்ட் ஃபைல்ல நீங்க எழுதுறீங்கன்னா, ஸோ இப்போ இங்க டைனமிக்ல இங்க டிஃபால்ட் இமேஜ் கொடுக்குறாங்க. ஸோ இஃப் யூ ஹேவ் பில்ட் அவர் ஓன் இமேஜ் டாக்கர் வழியா நம்மளோட ஓன் இமேஜ், அந்த இமேஜ் தான் நம்ம கியூபர்நெட்ஸ் கிளஸ்டர்ல கொடுக்க போறோம். ஸோ இஃப் யூ ஆர் டேக்கிங் எ டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆர் இமேஜ் நம்பர் அதுல கொடுக்குறோம்னா, லைக் டிப்ளாய்மெண்ட் ஃபைல்ல போய் ப்ரோமோட் தென் நம்ம வந்து டிப்ளாய்மெண்ட் ஃபைல்ல போய் மேனுவலா இந்த ஃபைலை நம்ம போய் எடிட் பண்ணணுமா? யூ கேன் டூ தட் வே. பட் இதுவும் ஆட்டோமேட் பண்ணணும்னா, வாட் எவர் வி பில்ட், ரைட், அந்த டாக்கரோட இமேஜ் நேம் எடுத்து இந்த ஸ்ட்ரீம்லைன் எஸ்இடி கமெண்ட் வழியா we can give as an we can find and replace here. So நம்ம பிஃபோரா நம்ம என்ன எழுதிருக்கோம்ட்டு we know the file, right? What file we have to replace. அங்க வந்து நம்ம கொடுக்கும்போது இந்த எஸ்இடி கமெண்ட் வழியா we can give the old text is என்ன இமேஜ் நேம் நம்ம கொடுத்தோமோ அந்த நியூ டெக்ஸ்ட் வந்து குளோபலி கொடுத்தோம்னா, ஏன்னா இங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் அந்த லைக் அந்த இமேஜ் நேம் நம்ம கொடுக்க போறோம், லைக் டெப்ளாய்மெண்ட் ஃபைல்ல. ஸோ you can do you can use this simple command to automate your deployment process. இது சிம்பிள் வேல வெறும் உங்களுக்கு எல்ம் சாட்ல வெறும் டெப்ளாய்மெண்ட் ஃபைல் வழியா தான் நான் ஃபைல்ஸை டெப்ளாய் பண்ண போறேன்னா, யூ கேன் யூஸ் திஸ் சிங்கிள் கமாண்ட் எஸ்சிடி கமாண்ட் வச்சுட்டு யூ கேன் ஆட்டோமேட் யுவர் சிடி ப்ராசஸ். இது ஸ்மால் திங். ஸோ ஃபார் டுமாரோ ஐ திங்க் வி ஆர் குட் ஃபார் டுடே. ஃபார் டுமாரோ we'll go with others like cron tab பண்றோம். Then other topics we'll discuss tomorrow. நான் உங்களுக்கு எஸ்சிடி லேர்ன் பண்றதுக்கு ஜஸ்ட் கோ டு திஸ் லிங்க். இட் இஸ் வண்டர்ஃபுல். யூ கேன் ப்ராக்டிஸ் ஆல்சோ. மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இட் இஸ் ஈஸி டு எந்தெந்த சுச்சுவேஷன் நம்ம என்னென்ன பண்ண போறோம்ட்டு சொல்லி இட் இஸ் அ குட் எக்ஸாம்பிள்ஸ் யூ கேன் சி. I'll put it in chat. Please use such you call utilize this link and see. எனி டவுட்ஸ் இருக்கா? இன்னைக்கு செஷன் உங்களுக்கு ஃபைனா? டு வாண்ட் மீ டு சேஞ்ச் மை ஃபேஸ்? நான் போற ஸ்பீட் இல்ல எனிதிங் யூ வாண்ட் டு சேஞ்ச் மீனா லெட் மீ நோ. I'll stop screen sharing.